ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங்க. இன்றைக்கி மில்லட் மாவு ஆட்டி வச்சுருந்ததுனால இட்லி அண்ட் தோசை செஞ்சேங்க. இட்லி பாருங்கள் கலர் நல்லா இருக்கும், பட் பஞ்சு போல் வெடிச்சு வந்திருக்கு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தாங்க. பாரம்பரியமாக இந்த சட்னி நம்ம சாப்பிட்றோம், ஆனால் யாருக்குமே சலிக்கலை. மதியத்துக்கு சூடாக சாதம் வச்சு துவரம்பருப்பு அண்டு முள்ளங்கி அவரைக்காய் சேர்த்துட்டு ஒரு சாம்பார் தாங்க. இது காலையிலேயே வச்சதுனால இட்லி தோசைக்கும் சேர்த்து சாப்பிட்டாச்சு. மதியத்துக்கு சாம்பார் வச்சு பீட்ரூட் பொரியலுங்க, கொஞ்சம் ஜூஸியாக செஞ்சுருந்தேன். இது வந்து சாத்துலையும் பரட்டி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் ரசம். சவுத் இந்தியன் ஃபுட்டில் வந்துட்டு ரசம் வந்துட்டு ஒரு பெரிய அங்கம்னு சொல்ல முடியும். ரசம் இல்லாமல் சாப்பிட முடியாது. சாம்பார் அண்டு ரசம், பீட்ரூட் பொரியல், அப்புறம் வந்துட்டு ஒரு பருப்பு வடை கடையில் வாங்கினது தாங்க. ஸோ வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம். சூடான சாதம் பரிமாறி அதில் முள்ளங்கி அண்டு அவரைக்காய் சாம்பார் விட்டாச்சு. அப்புறம் கொஞ்சமாக பீட்ரூட் பொரியல், பருப்பு வடை வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் தென் ரசமும் கொடுக்க போகிறேன் சாப்பிட்றவங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.